चित्रकूट में भरत। चित्रकूट அப்படின்ற பிளேஸில் भरदर। भरत केघई राज्य में थे अपनी ननिहाल में। கேகை ராஜ்யத்தில் இருக்கிறார் பரத். அவர் நனிஹால் அப்படின்னா மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், அதாவது அம்மா வழி தாத்தா வீட்டில் இருக்கிறாரு. அயோத்தியா கி கட்னாவும் சே சர்வதா அன்மிங்ய. அயோத்தியாவில் நடக்கிற கட்னாவும் அப்படின்னா வந்து ஈவெண்ட்ஸ், அயோத்தியாவில் என்னெல்லாம் நடக்குதோ அது எதுவுமே அவருக்கு, சர்வதா அப்படின்னா ஃபுல்லாக எதுவுமே அவருக்கு, அன்பிங்யா அப்படின்னா அன்அவேர், அவருக்கு தெரியாது. ஸோ அயோத்தியாவில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குதோ அவருக்கு எதுவுமே தெரியாது. லேக்கின் வே சிந்தித் அப்படின்னா ரொம்பவும் வரீடு, ரொம்பவும் கவலையாக இருக்கிறாரு. அயோத்தியாவில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அவர் ரொம்ப கவலையாக இருக்கிறாரு. उन्होंने एक सपना देखा था पर उसका अर्थ पूरी तरह नहीं समझ पा रहे थे. உன்ஹோனே எக் சப்னா தேகாத்தா. ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு கனவு பார்க்குறாரு. அந்த கனவுனுடைய அர்த்தம் பூரி தரகு ஃபுல்லாவுமே அவருக்கு புரியவே இல்லை. நஹி சமஜ் பா ரஹே தே. संगी साथियों के साथ बातचीत में उन्होंने कहा मैं नहीं जानता कि उसका अर्थ क्या है. சங்கி சாதியம் அப்படின்னா வந்து ஃபெலோ கலீக்ஸ், அதாவது கூட இருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது, பாத்சித் அப்படின்னா கான்வர்சேஷன், பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, மை நஹி ஜான்தா கி உஸ்கா அர்த்த கியா ஹே. ஸோ எனக்கு வந்து கனவுனுடைய அர்த்தம் வந்து எனக்கு தெரியாது, அது என்னன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. பர் சப்னே சே முझे डर लगने लगा है. ஆனால் அந்த கனவு வந்து எனக்கு என்ன தருது, ரொம்பவும் வந்து ஒரு பயத்தை தருது. டர் அப்படின்னா பயம், எனக்கு ரொம்பவும் வந்து ஒரு பயத்தை தருது. மைனே தேக்கா கி சமுத்திர சுக்கு கயா. ஸோ அந்த கனவில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தேன்னா, சமுத்திரனா அந்த ஓஷன் ஆனது சூக்கு கயா அப்படின்னா ட்ரையாக இருக்குது. ஸோ ஒரு ஓஷனே வந்து வற்றி போன மாதிரி ஒரு கனவை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சந்திரமா தர்தி பர் கிர்படே விரக்ஷ சூக்கு கயே. சந்திரமா அப்படின்னா வந்து மூன் வந்து தர்தி பூமியில் விழுந்து கிடக்கிறதாகவும், கிர்படே விரக்ஷ சூக்கு கயே. விரக்ஷ அப்படின்னா மரங்கள் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நான் ஒரு கனவனே பார்த்தேன். ஏக் ராட்சசி பிதா கோ கீஞ்ச் கர் லே ஜா ரஹி ஹே. ஒரு ராட்சசி என்ன பண்ணுறா, பிதா அதாவது அவருடைய அப்பாவை வந்து கீஞ்ச் கர்னா புல் பண்ணி அப்படி இழுத்து கொண்டு போகிற மாதிரியும் நான் அந்த கனவில் பார்த்தேன். வே ரத் பர் பைட்டே ஹே. அவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்கிறாங்க, ரதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியும் நான் பார்த்தேன். ரத் கதே கீஞ்ச் ரஹே ஹே. கதே அப்படின்னா கழுதை. ஸோ அந்த ரதத்தை வந்து இழுத்துறது, எப்பயுமே ரதத்தை யார் இழுப்பாங்க, குதிரைகள் இழுக்கும். ஸோ என்னோட கனவில் வந்து ரதத்தை வந்து ஒரு கதே, ஒரு டாங்கியானது, ஒரு கழுதையானது இழுத்து கொண்டு போன மாதிரி நான் பார்த்தேன். ஜிஸ் சமய பரத் மித்ரோं को अपना सपना सुना रहे थे, ठीक उसी समय अयोध्या से घुड़सवार दूध वहाँ पहुँचे. जिस समय भरत मित्रों, ஸோ எந்த சமயத்தில் பரதர் வந்து மித்ரம், அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவருடைய கனவினை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறாரோ, சப்னா சுனா ரஹேத்தே, டீக் அதே சமயத்தில், கரெக்டாக அதே சமயத்தில், உசி சமய அயோத்தியா சே குட்சவார் அப்படின்னா குதிரை சவாரியில் குதிரையில் ஒரு சவாரி செய்து கொண்டு ஒரு தூதர் வந்து வராறாங்க. தூது சொல்வாங்களே அந்த மாதிரி ஒருத்தர் வராரு. குட் சவாரோனே சோட்டா ராஸ்தா சுனாத்தா. ஸோ குட் சவாரோ அந்த குதிரை சவாரி செஞ்சு வந்தவர், அந்த தூதர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சோட்டா ராஸ்தானா வழி. ஸோ இங்கேருந்து அயோத்தியா போகிறதுக்கான சோட்டா ராஸ்தா, ரொம்பவும் ஒரு எளிமையான ஈஸியாக போகிற வழி வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஜல்தி பகுஞ்ச்னே கேலியே. ஸோ நம்ம சீக்கிரமே அங்கே போய் சேரணும், அதனால நீங்கள் வந்து எனக்கு சின்ன வழி பாதை, சுருக்கமான ஒரு பாதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். பரத் கோ சந்தேஷ் மிலா, வே தத்கால் அயோத்தியா ஜானே கே லியே தயார் ஹோ கயே. ஸோ பரதருக்கு சந்தேஷ் அப்படின்னா ஒரு மெசேஜ். ஸோ அவருக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிருச்சு. அவர் வந்து என்ன தத்கால் அப்படின்னா இமீடியட்டாக அயோத்தியா போகிறதுக்காக புறப்பட ஆரம்பிச்சிட்டார். தயார் ஹோ கயே. நனிஹால் மே பரத் கா மன் நஹி லக் ரஹா தா. ஸோ நனிஹால் அப்படின்னா அவருடைய மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதருடைய வீடு. ஸோ அந்த இடத்துல வந்து பரதருடைய மனசு, பரத் கா மன், அங்கே வந்து அவரால் இருக்க முடியல. உச்சட் கயா தா. உச்சட் அப்படின்னா வந்து அந்த இடத்துல மனசு தங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, இட் கேம் அவுட். ஸோ அங்கே அவரால் தங்க முடியல, அங்கேருந்து போகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. வே அயோத்தியா பहुंचने को உதாவலே அப்படின்னா ஹேஸ்டி, ரொம்பவும் வந்து ஒரு அவசரமாக இருக்கிற அயோத்தியாவுக்கு நம்ம உடனே போய் சேரணும். பகுஞ்சினா ரீச் ஆகுறது. ஸோ உடனே நம்ம அங்கே போய் சேரணும் அப்படின்னு வந்து ஒரு ஹேஸ்டி, ஒரு அவசரமான ஒரு மனநிலையில் இருந்தார். கேகை ராஜ்னே பரத் கோ விதா கியா. விதா அப்படின்னா விடை அளிக்கிற. ஸோ பரதரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க, கேகை ராஜ்யத்துலேருந்து அவர் அனுப்பி வைக்கிறாங்க. சௌரதம் அவர் சேனா கே சாத். ஸோ அவங்க எப்படி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரதம், ஸோ 100 ரதங்களையும் கூட ஒரு சேனையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. உன்ஹே குட் சவாரோ சே அதிக் சமையலகா. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, குதிரையில் சவாரி போகிறத விட ரொம்ப நேரம் பிடிக்கும். ஏன்னா 100 ரதங்கள் போனோம் இல்லையா, ரொம்ப நேரம் ஆகும். லம்பா ராஸ்தா பக்கடனே படா. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, லம்பா ராஸ்தா ரொம்ப லாங்
லாங் ரூட் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்துருச்சு. லம்பா ராஸ்தா பக்கடனா படா. சேனா और रथ खेतों से होकर नहीं जा सकते थे. ஸோ இந்த சேனையும் ரதங்களும் என்ன ஆகும் அப்படின்னா, கேத்தோம் அப்படின்னா ஃபீல்டு, வயல்வெளியில் பூந்து அதால் போக முடியாது. அதனால என்ன ஆகும், ஒரு லாங் ரூட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்துருச்சு. வே 8 दिन बाद அயோத்தியா பகுஞ்சே. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ரதங்களோட போனதுனால என்னாச்சு, 8 நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்க அயோத்தியா போய் சேர்ந்தாங்க. நதி பர்வத் லாக்தே தக்கே ஹுயே அவுர் சிந்தித். ஸோ நதி பர்வத்னா மலைகள். ஸோ நதிகளும் மலைகளும் கடந்து போகணும் இல்லையா. லாக்தே அப்படின்னா வந்து கிராஸ் பண்ணுறது. ஸோ கடந்து போய் தக்கே ஹுயே அப்படின்னு ரொம்பவும் டயர்ட் ஆகிட்டாங்க. 8 நாட்கள் இந்த மாதிரி போய் அவங்க ரொம்ப டயர்டும் ஆகிட்டாங்க. அதே மாதிரி சிந்தித் ரொம்பவும் கவலையாகவும் இருந்தாங்க. भरत ने अयोध्या नगरी को दूर से देखा. ஸோ பரதர் என்ன போகிறார், ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அயோத்தியா நகரத்தை தூரத்துலேருந்து அப்படியே பார்க்குறாரு. தூர் சே தேக்கா. நகர் உன்ஹே சாமானிய நஹி லகா. சாமானிய அப்படின்னா நார்மலாக, இதுக்கு முன்னாடி அவர் எப்படி பார்த்தாரோ அது மாதிரி இந்த நகரம் வந்து காட்சி அளிக்கல அவருக்கு. பத்லா சாத்தா. பத்லா அப்படின்னா ரொம்பவும் சேஞ்ச் ஆயிருந்தது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அயோத்தியாவை அவருக்கு பார்க்குற மாதிரி அவருக்கு பட்டுச்சு. அனிஷ்ட கி ஆஷங்கா உன்ஹே மன் மே அவுர் கஹரி ஹோ கயி. அனிஷ்ட கி ஆஷங்கா அப்படின்னா வந்து அனிஷ்டனா ஈவில் டீட்ஸ், அதாவது ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற. ஆஷங்கா அப்படின்னா ஃபியர், கெட்டது நடக்க போகுதுன்ற ஒரு பயம் அவருக்கு ஏற்கனவே கனவுலேயே இருந்தது இல்லையா. ஸோ அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அயோத்தியாவை வித்தியாசமாக பார்க்கும்போது உனக்கு மண்மே அவுர் கஹரியில் ஹோகி. கஹரி அப்படின்னா டீப். ஸோ அந்த பயமானது அவரோட மனசில் இன்னும் ரொம்பவும் ஆழமாக வந்துடுச்சு. அனிஷ்ட கி ஆஷங்கா உனக்கு மண்மே அவுர் கஹரி ஹோகி. யஹ் மேரி அயோத்தியா நஹி ஹை, கியா ஹோ கயா ஹை இசே. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது என்னுடைய அயோத்தியா கிடையாது. என்ன ஆச்சு என்னுடைய அயோத்தியா நகரத்துக்கு, எப்பவும் ரொம்ப செழுமையாக காட்சி அளிக்கிற அயோத்தியா நகரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உன்ஹோனே பூச்சா சட்கே சூனி ஹை, பாக் பகீச்சே உதாஸ் ஹை. சட்கே அப்படின்னா ரோடு வந்து எப்படின்னா ரொம்பவும் சூனி, ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையாக காணப்படுது. பாக் பகீச்சேனா கார்டன், தோட்டங்கள், பூக்களோட பூத்து குலுங்குற என்னோட அயோத்தியா நகரத்தோட தோட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாஸ்னால் ரொம்பவும் சோகமாக காட்சி அளிக்குது. சப் லோக் கஹாங் கயே, எல்லா மக்கள்லாம் எங்கே போனாங்க. வஹ் துமுல்நாத் கஹா ஹே. துமுல்நாத் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஏற்கனவே இருந்த அயோத்தியா நகரம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்குது. பக்ஷி பி கல்ரவ் நஹி கர் ரஹே ஹே. பக்ஷி பி கல்ரவ்னா ட்வீட்டிங் சவுண்ட், அதாவது பறவைகள்லாம் ஒரு சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, அதான் ட்வீட்டிங் சவுண்ட் சொல்லுவாங்க. கல்ரவ் அந்த சவுண்டு கூட பறவைகள் கூட கொடுக்கலையே, ஏன் இப்படி இருக்குது அயோத்தியா நகரம். இத்னி சுப்பி கியோ, ஏன் இவ்வளவும் அமைதியாக காட்சி அளிக்குது அப்படின்னு கேட்குறாரு. கிசினே பரத் கே பிரஷ்னோं का उत्तर नहीं दिया. ஸோ யாருமே பரதர் கேட்குற இந்த கேள்விகளுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை. नगर पहुँचते ही भरत सीधे राजभवन गए महाराज दशरथ के प्रासाद की ओर. ஸோ நகர் பहुँचने, ஸோ நகரம் போய் ரீச் ஆன உடனே பரதர் என்ன பண்ணுறார், சீதே நேராக ராஜ்பவனுக்கு போகிறாரு. மகாராஜ் தசரதனுடைய பிராசாத் அப்படின்னா அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்கு, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக அங்கே போகிறாரு. பிராசாத் கி ஓர் ஹோலி ஆஃபரிங்ஸ், பிராசாத்னா ஹோலி ஆஃபரிங்ஸ் பெறுவதற்காக அங்கே போகிறாரு. மகாராஜ் வஹா நஹி தே, அங்கே வந்து மகாராஜ் தசரதர் இல்லை. ஃபிர் வே கைகேகி கே महल की ओर बढ़े. माँ ने आगे बढ़कर पुत्र को गले लगा लिया. ஸோ ஃபிர் வே திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, தசரதர் அங்கே இல்லை அப்படின்னா கைகேகியினோட மகளுக்கு போகிறாரு. மானே, ஸோ அவருடைய அம்மா வந்து கைகேகி இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆகே படுக்கிறாங்கன்னா முன்னோடி வந்து புத்திரக்கோ கலே லகாலே, கலே அப்படின்னா கட்டி தழுவுறாங்க. ஸோ மகனை பார்த்த உடனே அவங்க கட்டி தழுவுறாங்க. பரந்து பரத் கி ஆங்கே பிதாக்கோ டூண்ட் ரஹேத்தி. ஸோ அவங்க என்னதான் கட்டி தழுவுனாலும் பரந்து இருந்தாலும் பரதனுடைய அந்த கண்கள் வந்து அவருடைய அப்பாவை தான் தேடிச்சு. பிதாக்கோ டூண்ட் ரஹி थी. उन्होंने माँ से पूछा. ஸோ உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, புத்திர तुम्हारे पिता चले गए हैं वहाँ जहाँ एक दिन हम सबको जाना है उनका निधन हो गया. ஸோ அவர் கேட்ட உடனே உன்ஹோனே மாசே பூச்ச உடனே ஒரு அம்மா கிட்ட கேட்ட உடனே அவங்க அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க, புத்திர மகனே, அப்பா வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, சலே கயே ஹே. வஹா ஜஹா ஏக் தின், எங்கே போனார் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் ஒரு நாள் போகணுமோ, ஏக் தின் ஹம் சப்கோ ஜானா ஹே உன்கா நிதன் ஹோகயா. ஸோ அப்பா வந்து எந்த இடத்துக்கு போயிட்டாரு, ஒரு நாள் நம்ம எல்லாருமே போய் சேரக்கூடிய இடத்துக்கு அவர் போயிட்டாரு. ஸோ அவருடைய நிதன் அப்படின்னா அவருடைய மரணம் வந்து நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பரத் எஹ் சுன்தே ஹி ஷோக் மே ढूम गए, पछाड़ खाकर गिर पड़े,
விலாப் கர்னே லகே. பரத் சுன்தே ஹி, இதை கேட்ட உடனே பரதர் என்ன ஆகுறன்னு பார்த்தீங்கன்னா ஷோக் மே டும்கே. ஷோக்னா சோகம், ரொம்பவும் ஒரு சோகத்துலேயும் ஒரு அதிர்ச்சியில் வந்து மூழ்கிட்டார். பஜாடு காக்கர் அப்படின்னா வந்து அப்படியே கால் வந்து தடுமாறி பின்பக்கமாக வந்து விழறாரு. விலாப் கர்னே லகே அப்படின்னா மௌனிங், ரொம்பவும் வந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. மா கைகேகினே உன்ஹே உடாயா டாடஸ் பாந்தாயா. ஸோ உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து எழுப்பி விடுறாங்க. டாடஸ் அப்படின்னா கம்ஃபர்ட், அவர் வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க, அதாவது கட்டி தழுவி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க. டாடஸ் பாந்தாயா. கஹா உட்டோ புத்திர யாஷஸ்வி குமார் ஷோக் நஹி கர்த்தே. ஸோ என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்டோ புத்திர எழுந்திரும் மகனே. யாஷஸ்வி அப்படின்னா ரொம்பவும் புகழ்பெற்ற தைரியசாலியான ஒரு மகன் வந்து ஷோக் நஹி கர்த்தே, இந்த மாதிரி அதிர்ச்சி அடையக்கூடாது, நீ அழவும் கூடாது. தும்ஹாரா இஸ் பிரகார் துக்கி ஹோனா உச்சித் நஹி ஹே, நீ இந்த மாதிரி கவலை அடைறது வந்து உன்னதமான ஒரு செயல் கிடையாது. ராஜ்குணோக்கே விருத்த, ராஜகுணத்துக்கு விருதத் அப்படின்னா அகெயின்ஸ்டானது இது, அந்த மாதிரி நீ அழவக்கூடாது. அப்னேக்கோ சம்பளாலோனா உன்னை நீயே ஹோல்டப் பண்ணிக்கோ, உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கொள், உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கோ. அப்னேக்கோ சம்பாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. கியா சே கியா ஹோ கயா பரத் மான்கர் சல் ரஹே தே கி பிதா ராஜாபிஷேக் கி தயாரியோं में व्यस्त हो गए. கியா சே கியா ஹோ கயா. ஸோ என்ன தான் நடந்துச்சுங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு? பரத் மான்கர் சல் ரஹே தே. ஸோ பரத் என்ன நினைப்பில் அவர் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவது அதாவது தசரதர் வந்து ராஜா அபிஷேகோட தயாரியில் இருப்பார். வியஸ்தவ் அப்படின்னா பிஸி, ஸோ அந்த பிஸியில் தான் நம்மளுடைய அப்பா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நினைப்போடு தான் அவர் போனார் இல்லையா. சப் குச் உல்டா ஹோ கயா, எல்லாமே வந்து தலைகீழாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். உன்ஹோனே மேரே லியே கோயி சந்தேஷ் தியா. ஸோ என்ன பண்ணுறார், உடனே கேட்குறாரு அவங்க அம்மா கிட்ட, அப்பா எனக்காக ஏதாவது சந்தேஷ் அப்படின்னா மெசேஜ், எனக்கான மெசேஜ் ஏதாவது அப்பா சொல்லிட்டு போனாரா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. भरत ने माँ से पूछा. नहीं, अंतिम समय में उनके मुंह से केवल 3 शब्द निकले, हे राम, हे सीते, ये लक्ष्मण, तुम्हारे लिए कुछ नहीं कहा. नहीं, अंतिम அதாவது கடைசி சமயத்தில், அதாவது இறக்கும் தருவாயில் அவருடைய வாயிலிருந்து கேவல் 3 சப்து, ஒரே 3 சவுண்டு தான் வந்துச்சு, 3 வேர்ட்ஸ் தான் சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹே ராம், ஹே சீதா, ஹே லக்ஷ்மண், இந்த 3 வார்த்தைகள் தான் அவர் சொன்னார். உனக்காக அவர் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. பரத் வியாக்குல் தே. வியாக்குல் அப்படின்னா டிஸ்ட்ராட், ரொம்ப கலக்கம் அடைந்து விடுறாரு. விகல்தா படுத்தி ஹி ஜா ரஹி தி. விகல்தா அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி, அதாவது குழப்பம் வந்து ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் அவருக்கு போனது. வகு துரந்து ராம் கே பாஸ் ஜானா சாத்தே தே. ஸோ உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ராமர்கிட்ட போகணும் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறாரு. மகாராஜ்னே உன்ஹே வன்வாஸ் தே தியா ஹே. ஸோ அவர் மனசில் நினைக்கும் போதே அவங்க அம்மாவுக்கு புரியுது, ஸோ அவர் ராமர்கிட்ட தான் அடுத்து போவார்னு புரிஞ்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களே அதுக்கான பதிலையும் சொல்லிடுறாங்க. மகாராஜ் என்ன பண்ணிட்டாரு, ராமரை வந்து வனவாசத்துக்கு அனுப்பிட்டாரு. 14 வருஷக்கேலியே 14 வருடத்துக்காக ராமரை அமைச்சிட்டாரு. சீதா और लक्ष्मण भी राम के साथ गए हैं. ஸோ சீதாவும் லக்ஷ்மணும் ராமர் கூட வனவாசத்தில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கைகேகினே பரத் கா மண் படுத்தே ஹோயே கஹா. ஸோ பரதர் இதை தான் கேட்க போகிறாரு, இதை தான் செய்ய போகிறாரு, ராமரை தான் பார்க்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. கைகேகினே பரத் கா மண் படுத்தே ஹோயே கஹா வஹ் ஜான்தி தீ கி பரத் யஹா சே சீதே ராம் கே பாஸ் ஹி ஜாயேகே. ஸோ பரதர் இங்கேருந்து அடுத்து ராமரை தான் போய் பார்க்க போவாருன்னு அவங்க இதை சொல்லிட்டாங்க. பரந்து வன்வாஸ் கியூ भ्राता राम से कोई अपराध हुआ. ஸோ ஏன் வனவாசத்துக்கு எதுக்காக அனுப்பினார்? பிராத்தா அப்படின்னா பிரதர். ஸோ அண்ணன் ராமர் வந்து ஏதாவது அப்ராத்னா கிரைம், ஏதாவது குற்றம் செஞ்சாரா, எதுக்காக வனவாசத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு பிரதர் கேட்குறாரு. ராம் நே கோய் அப்ராத் நஹி கியா, மகாராஜ் நே உன்ஹே தண்ட் பி நஹி தியா. ஸோ ராமர் எந்த ஒரு குற்றம், அப்ராத்னா குற்றம், எந்த ஒரு குற்றமும் செய்யலை. மகாராஜ்னே அவருக்கு தண்டனையும் கொடுக்கல, அதாவது தசரத் அவருக்கு தண்டனையும் கொடுக்கல. इसके लिए मैंने महाराज दशरथ से प्रार्थना की थी, मुझे तुम्हारे हित में यही उचित लगा. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, நான் தான் வந்து மகாராஜ் தசரத் கிட்ட இதை வேண்டி கேட்டுக்கிட்டேன். எனக்கு உன்னுடைய ஹித் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், உன்னுடைய நலம் தான் முக்கியம். எஹி உச்சித் லகா, உன்னுடைய நலம் தான் நல்லது, அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தசரதர்கிட்ட வேண்டி இதை நான் தான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மை தும்ஹாரா
அஹித் நஹி தேக் சக்தி தி. அஹித் அப்படின்னா ஹாம், அதாவது நீ அழிஞ்சு போகிறத பார்க்குறதுக்கு வந்து என்னால் முடியாது, அதனால் உன்னோட நல்லதுக்காக நான் இதை வேண்டி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கைகேயி சொல்கிறாங்க. கைகேயினே கஹா வரதான் கி பூரி கதா சுனாத்தே ஹுயே உன்ஹோனே கஹா. ஸோ எப்படி அவங்க வரம் கேட்டாங்க தசரது கிட்ட அப்படின்னு சொல்லி ஃபுல் கதையும் அவங்க சொல்கிறாங்க. வரதான் கி பூரி கதா சுனாத்தே ஹுயே உன்ஹோனே கஹா உठो पुत्र राजगद्दी संभालो अयोध्या का निष्घंटक राज्य अब तुम्हारे है. எழுந்திரு மகனே, நீ எழுந்து இந்த மாதிரி அழுதுட்டுருக்கூடாது. ராஜ்கதி சம்பாலோ, அதாவது ராஜ்யத்தை வந்து நீ நடத்து இனிமேல். அயோத்தியாக்கா நிஷ்கண்டக்னா கிளியர் ஸ்டேட். இனிமேல் அவங்களுக்கு வந்து எந்த ராஜாவும் இல்லை, ராஜா இல்லாத இந்த அயோத்தியாவை வந்து நீ வழி நடத்து அப்படின்னு கேட்குறாங்க. அப் தும்ஹாரேஹா, இப்போ அது உன்னுடைய தான், நீ வழி நடத்தி கொண்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க.